அண்மை செய்தி, தமிழ்நாடு அரசின் பொருளாதார ஆய்வறிக்கை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினிடம் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை சிறப்பு செய்தியாளர் அபினேஷிடம் கேட்கலாம். அபினேஷ், இப்போ இது குறித்த விவரம் என்ன? நாளை தமிழ்நாடு சட்டப்பேரவையில 25-26 நிதியாண்டுக்கான தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கையை நாளை சட்டப்பேரவையில தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. இந்த நிலையில தமிழ்நாடு அரசு கடந்த 2024-25 ஆண்டுக்கான எக்கனாமிக்கல் சர்வே ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிற தமிழ்நாடு பொருளாதார ஆய்வு அறிக்கையை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக முதல் முறையாக இந்த தமிழ்நாடு பொருளாதார ஆய்வு அறிக்கை என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. மாநில திட்டக்குழுவின் சார்பில் தயாரிக்கப்பட்டிருக்கூடிய இந்த தமிழ்நாடு பொருளாதார ஆய்வறிக்கை 2024-25 முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்றைக்கு அது வெளியிட்டிருக்கிறார். இந்த நிகழ்ச்சியில முதலமைச்சர், துணை முதலமைச்சர், நிதியமைச்சர், தலைமைச் செயலாளர், மாநில திட்டக்குழுவின் துணைத் தலைவர் உள்ளிட்ட நிதித்துறை செயலாளர் உள்ளிட்டோர் இதுல கலந்து கொண்டிருக்கிறாங்க. குறிப்பாக நாளை பட்ஜெட் தாக்கலின் இருக்கக்கூடிய நிலையில ஒவ்வொரு மத்திய நிலைய நிதிநிலை அறிக்கையின் போதும் முதல் நாள் பொருளாதார ஆய்வு அறிக்கை என்பது வெளியிடப்படும். அந்த வகையில தமிழ்நாடு அரசு முதல் முறையாக பட்ஜெட்டுக்கு முதல் நாள் பொருளாதார ஆய்வறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. பொதுவாக இந்த இது போன்ற பொருளாதார ஆய்வறிக்கை என்பது தமிழ்நாடு அரசுடைய பொருளாதார கொள்கை, அதில் எடுக்கக்கூடிய முக்கியமான முடிவுகள் உள்ளிட்டவை குறித்து இந்த பொருளாதார ஆய்வறிக்கையில இடம்பெறும். குறிப்பாக தமிழ்நாடு அரசு எந்தெந்த துறைகள்ல வளர்ச்சி பெற்றிருக்கிறது, எந்தெந்த துறைகளுக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது என்பது ஒரு ஆவணமாக இருக்கும். இதன் மூலமாக தொழில் முதலீட்டாளர்களுக்கு இந்த ஆய்வறிக்கை என்பது மிக முக்கியமான ஒரு ஆவணமாக இருக்கும். இதன் மூலமாக தமிழ்நாடு அரசுக்கு வரக்கூடிய முதலீட்டாளர்கள் வருவதற்கு எளிதாக கூடிய வகையில இந்த பொருளாதார ஆய்வறிக்கை இருக்கும். அதே போல தமிழ்நாடு அரசு இது எந்த வகையில எல்லாம், எந்த செக்டார்ல எல்லாம் முன்னேறி இருக்கிறாங்க, குறிப்பாக பள்ளிக்கல்வி, அதே போல சமூகத்துறை உள்ளிட்ட துறைகள்ல எவ்வாறு முன்னேற்றம் அடைந்திருக்கு அப்படிங்கிறதுலாம் ஒரு ஓவராலா ஒரு கிளியர் பிக்சரா இந்த பொருளாதார ஆய்வறிக்கையில இருக்கும். அதே போல ஒவ்வொரு மாநிலத்திலும் இது போன்ற அறிக்கை என்பது வெளியிடப்படும். அந்த வகையில தமிழ்நாடு அரசு முதல் முறையாக இந்த பொருளாதார ஆய்வறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. பொருளாதார தொழில் முன்னேற்ற முதலீடு உள்ளிட்டவைகள் தொடர்பாக இந்த பொருளாதார ஆய்வு அறிக்கையில விரிவாக எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வகையில நாளைய தினம் சட்டப்பேரவையில இந்த தமிழ்நாடு அரசுடைய நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட இருக்கக்கூடிய நிலையில இந்த பொருளாதார ஆய்வறிக்கை என்பது அடுத்து வரக்கூடிய நிதியாண்டுக்கான நிதி வருவாய் மற்றும் செலவினங்கள், முன் அறிவிப்புகள், அரசினுடைய கொள்கைகள், முன்னுரிமைகள் மற்றும் பொருளாதார கொள்கைகள் ஆகியவற்றை இதுல இடம்பெற்றிருக்கும். ஒவ்வொரு துறைக்கும் எவ்வளவு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது, அதில் என்னென்ன புதிய திட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது, இந்த புதிய திட்டத்தின் மூலமாக பயன்பெற்றிருக்கக்கூடியவர்கள் உள்ளிட்டவைகள் குறித்து இதுல விரிவாக இந்த ஆய்வறிக்கையில் இடம்பெற்றிருக்கும். அந்த திட்டத்துக்கான செலவு மதிப்பீடு, அதன் மூலமாக பெறப்பட்டிருக்கூடிய பொருளாதார வளர்ச்சி உள்ளிட்டவைகள் குறித்து இந்த ஆய்வறிக்கையில மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கும். நன்றி அபினேஷ், இது குறித்த கூடுதல் தகவல்களை வழங்கியமைக்காக.